Hi friends, good evening. This is Sheikh Daud from JST Properties and Realtors Trichy. Welcome to my channel JST Properties and Realtors. Exactly where we located now at Trichy Arimangalam Palpaniyilende Trichy City-lende around ஒரு 30 kilometers-la நம்ம சிட்டுவேட் ஆயிருக்கோம். எங்கன்னா திருச்சி டு சென்னை பைபாஸ்ல உங்களுக்கு வந்து SRM மெடிக்கல் காலேஜ் இருங்கலூர், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MAM இன்ஜினியரிங் காலேஜ், MAM குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. சிறுகனூரை தாண்டி உங்களுக்கு வந்து ஓவர் பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து வெஹிக்கிள் அண்டர் பாஸ் இருக்கும். அதில் லெஃப்ட்டில் வந்து திருப்பட்டூர் பிரம்மா கோயில், ரைட்டில் வந்து ரெட்டிமாங்குடி ரோடு. ரெட்டிமாங்குடி ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இன் பிட்வீன் ரெட்டிமாங்குடி அண்டு பிகே அகரம், பெரிய குறுக்கை அகரம்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் ரெண்டுக்கும் ரெட்டிமாங்குடிக்கும் பிகே அகரத்துக்கும் இடையில சிட்டுவேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இது வந்து மெயின் ரோடு, இது டுவர்ட்ஸ் வந்து ரெட்டிமாங்குடி. இப்படி லெஃப்ட் எடுத்திங்கன்னா லால்குடி போயிடலாம். இது ரைட்டில் எடுத்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் அவங்க வந்து NH ஹைவே சிட்டுவேட் ஆகிருக்கு. இது வந்து டுவர்ட்ஸ் வந்து பிகே அகரம். இது பிகே அகரம் 1 கிலோமீட்டர், அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு NH. பிகே அகரத்தில் வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் NH. இந்த பக்கம் திருச்சி டு சென்னை NH 3 கிலோமீட்டரில் போகலாம். இந்த பக்கம் திருச்சி டு சென்னை NH வந்து 4 கிலோமீட்டரில் வந்து போகலாம். இது பார்த்திங்கன்னா 34 ஏக்கரில் செலக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சோலார் பேனல் ப்ராஜெக்ட். இது சென்னை பீப்புள் போட்டிருக்காங்க. 34 ஏக்கரு. இந்த இது ஆப்போசிட் அந்த இடம் தான் இது. செலக்ட் வந்து சோலார் எனர்ஜி பவர் பிளான்ட், அவங்க பவர் பிளான்ட் அந்த யூனிட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரெட்டிமாங்குடி சப்ஸ்டேஷன் வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டரில் வந்து பவர் ஹவுஸ் சப்ஸ்டேஷன் வந்து சிட்டுவேட்டட் ஆகிருக்கு. இந்த ஏரியாவில் திருச்சி சிட்டி லிமிட்லேருந்து அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டரில் இப்போ 2 பேர் இருக்குங்க. அது சொன்ன மாதிரியே இருக்குன்னா, இது ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரெட்டிமாங்குடிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொளக்குடி லால்குடி ரோடு, இப்படி ரைட் எடுத்திங்கன்னா ரெட்டிமாங்குடிலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா சிறுகனூர் ரோடு NH. இங்கேருந்து ரெட்டிமாங்குடி இங்கே சிறுகனூர் NH. இப்படி போனீங்கன்னா NH வந்து 4 கிலோமீட்ரு. இப்படி போனீங்கன்னா பிகே அகரம் 1 கிலோமீட்ரு, அதுலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா NH வந்து இங்கேருந்து 2 கிலோமீட்ரு, அப்போ 3 கிலோமீட்ரு. இப்போ 2 வழியாக வரலாம். எய்தர் பிகே அகரம் ஆர் ரெட்டிமாங்குடி, 2 வழியாக நம்ம ரீச் ஆகலாம் இந்த இடத்துக்கு. NHலேருந்து திருச்சி சென்னை NHலேருந்து ரீச் ஆகலாம். இதில் வந்து ஒரு 1 ஏக்கர் 30 சென்ட்டு. இதுதான் அந்த ஏரியா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங்கு. 1 ஏக்கர் 30 சென்ட்டு. இதில் ஆல்ரெடி வந்து ஒரு 8 இயர்ஸ் பேக் வந்து RO வாட்டர் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. டியூ டு கொரோனா அதை வந்து இப்போ இது டெம்பரரி க்ளோஸ்டு. இப்போ வந்து ஓனர் வந்து இஸ் வில்லிங் டு சேல் த ப்ராப்பர்ட்டி. டோட்டல் வந்து ஏரியா வந்து 1 ஏக்கர் 30 சென்ட்டு. இது இந்த காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, இது 50 சென்ட்டு. இது மட்டும் டோட்டலாக காம்பவுண்ட் வால் ப்ளஸ் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியா. பின்னாடி வந்து 80 சென்ட் வந்து உங்களுக்கு வேக்கன்ட் லேண்ட் இருக்குது. ரோடு வெஸ்ட் நியர் அபவுட் ஒரு 150 ஃபீட்டு. நல்ல ரோடு அப்ரோச்சுங்க, ரோடு அக்சஸ்ஸு. இதுதான் இந்த சோலார் பிளான்ட்டு, சோலார் பேனல் ப்ராஜெக்ட்டு செலக்ட்டு. நம்மளுக்கு பாருங்கள் பவுண்ட்ரி அத்து வந்து இங்கே எல்லாம் உங்களுக்கு மானாவாரி பருத்தியெல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து நேராக போட்டு வந்து ஒரு 150 to 180 ஃபீட்டில் கிரவுண்ட் வாட்டரு. பட் இவங்க போர் போட்டது வந்து 380 ஃபீட்டில் போர் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து RO வாட்டர் ப்ராஜெக்ட் ரன் பண்ணதுனால இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக 380 ஃபீட்டில் ட்ரில் பண்ணி போர் போட்டிருக்காங்க. இது வந்து பவுண்ட்ரி அத்து ஸ்டார்டிங். இதுலேருந்து உங்களுக்கு அந்த பைக் இருக்குல்ல அது வரைக்கும் 150 அடி உங்களுக்கு வந்து நீளம், 150 ஃபீட்டு. இது இந்த பில்டிங் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ 2500 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பில்டிங்கு. பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வாட்டர் வந்து கேன் வாட்டர் சப்ளை. இது இங்கே ஃபுல்லாக அந்த வில்லேஜ், நிறைய வில்லேஜ் இருக்குது. பொட்டன்ஷியல் ஏரியா மோர் தென் ஒரு 33 வில்லேஜுக்கு அவங்க சப்ளை பண்ணியிருந்தாங்க. டியூ டு வந்து பார்ட்னர் இஷ்யூ அண்டு டியூ டு கொரோனா இப்போ கரண்ட்லி அது க்ளோஸ்டு. இந்த ஏரியா தாங்க.
இதை இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்ட் வால் போட்டிருக்க மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 50 சென்ட்டு. 3 பேஸ் வந்து கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு 3 பேஸ் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா வாட்டர் பிளான்ட் வந்து ரன் ஆனதுனால 3 பேஸ் இருக்குது. கரண்ட்லி லைவாக இருக்குதுங்க, க்ளோஸ்டு இல்லை, கரண்ட்லி லைவாக இருக்குது 3 பேஸ் கரண்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து இப்போலாம் வந்து 3 பேஸ் வாங்குறது சாமானிய காரியம் இல்லை, குதிரை கொம்பு. இப்போ இது வெயிட்டிங் ஃபார் இயர்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் மோர் மணி. ஃபுல்லாக காம்பவுண்டு, இது அந்த பில்டிங் உள்ளே போய் பார்க்க போகிறோம். கீழே ஃபுல்லாக டைல்ஸு. இது ஒரு எம்டி ரூம். இது ஃபுல்லாக யூனிட்டு. இங்கே தான் வந்து பாட்லிங் வந்து ஸ்டோரிங் ஏரியா. இதுதான் ஆர்ஓ ப்ராசஸிங் ரூம்னு போட்டுருக்குல, இது பாட்லிங் ஸ்டோரிங் ஏரியா. அந்த ஏரியா இது ஸ்டாஃப்க்கு ஒரு பேண்ட்ரி மாதிரி இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் as well as பேண்ட்ரி இந்த ஏரியா. இந்த பில்டிங் ஓல்டு வந்து 8 இயர்ஸ் தாங்க, எதுவுமே டேமேஜ் இல்லை. இந்த இடம் வந்து உங்களுக்கு பாட்லிங் கேன் வாட்டர் இந்த இது பண்ணுறதுனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஓனர். ஏரியா டோட்டல் ஏரியா வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க.